வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிட் கேப் செக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஜென்ரலாக மிட் கேப் செக்டரில் நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்து வச்சுருக்கேன். அதில் மொத்தம் ஒரு 50 கம்பெனி கிட்ட. ஸோ அந்த கம்பெனியில் ஒவ்வொரு செக்டர் வைஸ் டாப் 3 ஸ்டாக்ஸை நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா செக்டார் வைஸ் இந்த டாப் 3 ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்டையர் மிட் கேப்பில் ஸோ 8 பிஸ்னஸ் செக்டாரு, 24 ஸ்பாட்லைட்ஸு அண்ட் மொத்தமும் 100% எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான். நாம் எந்த ஒரு ஸ்டாக்கை ப்ரொமோட் பண்ணுறதோ செபி ரெஜிஸ்டர் அட்வைஸரோ கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்த் கிரியேஷன், ஷேர் மார்க்கெட்டு, பர்சனல் டெவலப்மெண்ட்டு, ஃபினான்ஸு, மோட்டிவேஷன் ரிலேட்டட் கண்டென்ட்டை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுருங்க. நமக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ செக்டார் வைஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 செக்டார் எடுத்திருக்கேன். ஃபார்மா, ஹெல்த் கேரு, பேங்கிங், ஃபினான்ஸில் ஆரம்பித்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரியல் எஸ்டேட் சர்வீஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ ஓவரால் ஃபார்மா ஹெல்த் கேர் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 ஸ்டாக்கு. மொதல் ஸ்டாக்காக இருக்கிறது லுபின். ஸோ லுபின் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக இருக்கிற ப்ரைஸ் 2367 ரூபா கிட்ட இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியல் பிஇ 27, இதோட பிஇ 20. ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக்கோட பிஇ பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்னு தான் சொல்லணும். இண்டஸ்ட்ரியல் பிஇ கம்பேர் பண்ணும்போது ஆர்ஓஇ, ஆர்ஓசி ரொம்பவே ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. 21% கிட்ட. இது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஸ்டாக்கு கரண்ட்டாக 50 EMA அண்ட் 200 EMA டே மூவிங் ஆவரேஜஸில் இருக்குது. ஸோ இது இந்த ஸ்டாக்குக்கு அப்வர்ட் ட்ரெண்டை குறிக்குது. ஸ்ட்ராங்காக 3 வருஷத்தில் இந்த ஸ்டாக் பொட்டன்ஷியலாக க்ரோ ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்குது. ஏன்னா யூஎஸோட ஜென்ரிக் பைப்லைன்ஸு அண்ட் காம்ப்ளெக்ஸான இன்ஹாலேஷன்ங்கிற மாதிரி சில மெடிசின்ஸ்லாம் இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இது இந்த ஸ்டாக்குக்கு பெட்டராக இருக்கும். இப்போ இருக்கிற ஜோனே கொஞ்சம் நல்ல ஜோன் தான் என்ட்ரு பண்ணுறதுக்கு. 2300ங்கிற ஜோனில் நீங்கள் இது தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 1 இயர் ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ட்ராக் ரெக்கார்டில் 5 இயர் ரிட்டர்ன் 105%, 1 இயர் 3 வருஷத்தோட ரிட்டர்ன் 175% இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட் பர் காஸ்ட் 2367 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஆல்மோஸ்ட் 2159, 2347ங்கிற ஜோன் வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு குதிச்சிருங்க, பெட்டராக இருக்கும். செகண்டாக நம்ம பார்க்க போது ஆரோபிண்டோ ஃபார்மா. இது கரண்ட்டாக 1530 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரியல் பி 27, ஸ்டாக்கோட பி 25.5, ஆல்மோஸ்ட் நெக் டு நெக் பி இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஓவரால் இதுவுமே யூஎஸ், இயூவோட ஜென்ரிக் மெடிசன் பேஸை இவங்க வச்சுருக்காங்க. குறிப்பாக பயோசிமிலர்ஸ், இன்ஜெக்டபிள், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வியூ கொஞ்சம் எலிவேட்டடாக ஃபீல் ஆகுது. பட் 5 இயர் ரிட்டர்னா 62%, 3 இயர் ரிட்டர்னா 118%, 1 இயர் ரிட்டர்னா 39% வச்சிருக்காங்க. ஸோ கரண்ட்டாக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1500 ரூபா கிட்ட இருக்குது. அக்யூமுலேட் பண்ண வேண்டிய ஜோன் நான் சொல்கிறது 1246 டு 1515. ஸோ அந்த ஜோனில் நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா பெட்டராக இருக்கும். மேக்ஸ் ஹெல்த் இன்ஸ்டிடியூட்டு. ஸோ கரண்ட்டாக 1081 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ 72, டூ காஸ்ட்லி இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வியூவில். பட் ஆனால் பிராண்ட் வேல்யூ பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குன்னு தான் சொல்லணும். லாஸ்ட்டு 1 இயர் ரிட்டர்னோடது நெகட்டிவாக இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் இன்னும் கீழே விழுந்துச்சுன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். 1000 ரூபாய் கீழே வந்துச்சுன்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஏன்னா 52 வீக் ஹை இந்த ஸ்டாக்குக்கு 1314. ஸோ ஓவரால் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இதுதான் அந்த 3 ஸ்டாக்கு. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் பொறுத்த வரைக்கும் ஆர்இசி. ஸோ ஆர்இசி பொறுத்த வரைக்கும் இது ஒரு பவர் என்பிசி கம்பெனி. 363.65 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ 5.8. இது ஒரு பெஸ்ட் பிக்கு. ஏன்னா டிவிடெண்ட் ஈல்டாக மட்டும் 5.13% கிட்ட தராங்க. க்ரோத் அவுட்லுக்கும் இந்த கம்பெனிக்கு பெட்டராக இருக்குது. ஏன்னா இந்தியாவோட பவர் கேபெக்ஸ் ஃபண்டிங் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி ட்ரைவ் பண்ணி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ப்ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்குது. 5 இயர் ரிட்டர்ன் 200%, 3 இயர் ரிட்டர்ன் 113% இருக்குது. லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் மட்டும் -8% இருக்குது. ஸ்டாக் ரொம்ப கம்பேரிட்டிவ்லி சீப்பராக இருக்குது. பட் ஸ்டில் இன்னும் ஒரு சேஃபர் ஜோன் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 200 DMA 50 DMA ரேஞ்சுக்குள்ளே அக்யூமுலேஷன் ஜோனாக வச்சுக்கோங்க. ஸோ விச் இஸ் லைக் 352 டு 360 ரூபாய். அது ஒரு பெட்டர் ஜோனாக இருக்கும். ஃபெடரல் பேங்க்கு 325 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ 17.6. ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக் டிவிடெண்ட் ஈல்டு பெருசாக எதுவும் தரல. பட் இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நிறைய குளோபல் அட்ராக்ஷன் இருக்குன்னு தான் சொல்லணும். குளோபலாகவே இந்த ஸ்டாக்கை ஒரு நல்ல ரேட்டிங்கில் ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வியூ என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட்
ஆன் த நோட்டில் இருக்குது. சீப்பர்னு சொல்ல மாட்டேன். இதை விட சீப்பரான பேங்க்ஸுமே அவைலபிள் இருக்குது. பட் க்ரோத் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லாஸ்ட் 5 வருஷத்தோட ரிட்டர்ன்லையுமே எப்பவுமே இது பாசிட்டிவாக மெயின்டைன் பண்ணிட்டு வரக்காங்க. அக்யூமுலேஷன் ஜோன் இப்போ இருக்க ப்ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு 325 கொஞ்சம் காஸ்ட்லி. ஒரு 320 ரூபாய் கீழே வந்தால், லைக் 310 ரூபாய் கீழே வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். 250ங்கிற ரேஞ்சில் கிடச்சுன்னா ரொம்பவே பெட்ரு. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு. ஸோ இப்போ பிஇ வந்து 29 காஸ்ட்லியாக இருக்குது. ஈவன் ப்ரைஸ் டு புக்குமே செக் பண்ணேன், இது ரொம்ப காஸ்ட்லி. 1067 ரூபாங்கிறது ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா இந்த பேங்க் மேலே நிறைய பேருக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறதுனால ப்ரைஸை கண்ணா பின்னாடி ஏற்றி வச்சிருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வந்து 3.9 விச் இஸ் ஹியூஜ். பட் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இதை மீட் பண்ணுற விதமாக 5 இயர் ரிட்டர்ன், 3 இயர் ரிட்டர்ன், 1 இயர் ரிட்டர்ன் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அந்த ரீசன்னால இந்த பேங்க் வந்து ப்ரீமியம் ஆஸ்பெக்டில் கோட் பண்ணுறேன். பட் ஸ்டில் இப்போ இந்த ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னா சின்னதாக ஸ்லிப் ஆனால் கூட அடி தருமடி விழும். ஸோ ப்ரைஸ் டு புக் வந்து ஒரு 2 கீழே வருதுங்கிற பட்சத்தில் நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெட்டல்ஸ் அண்ட் மைனிங். ஸோ மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் பொறுத்த வரைக்கும் வேதாந்தா இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அங்கங்கே ஸ்ப்ளிட் பண்ணி பிரிச்சுட்டாங்க. 4.4x PEல இருக்குது. க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி நான் உண்மைக்குமே இந்த ஸ்டாக்குக்கு நல்லாவே பார்க்குறேன். ஏன்னா இவங்க இப்போ பிரிச்சுட்டு வேல்யூ வந்து அன்லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்குக்கு ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஒரு 240 ரூபாய் கீழே வந்துச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். என்எம்டிசி இது ஒரு அயன் ஓர் மைனிங் கம்பெனி. கரண்டாக பிஇ 10ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறது வால்யூம் எக்ஸ்பென்ஷனும், டிமாண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து ஸ்டீல் கன்சம்ஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஆர்ஓஇ ஆர்ஓசி வந்து 24-29% கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. ஆர்எஸ்ஐ வேல்யூமே நியூட்ரலாக இருக்குது. இது இந்த ஸ்டாக்குக்கு ஒரு பூஸ்ட் பாயிண்ட்டாக இருக்குது. 85 ரூபாயில் தான் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியல் பிஇ பார்க்கும்போது ரொம்பவே சீப்பராக இருக்குது. லாஸ்ட் 5 வருஷத்தோட ரிட்டர்னுமே பாசிட்டிவாக இருக்குது. 1 இயர், 3 இயர், 5 இயர் ரிட்டர்ன் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அண்ட் பெஸ்ட் பார்ட்டு இந்த ஸ்டாக் ஆல்ரெடி அக்யூமுலேஷன் ஜோனில் தான் இருக்குது. கண்ணை மூடிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். லாய்ட்ஸ் மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி. ஸோ 1704 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ 26, இண்டஸ்ட்ரியல் பிஇ வந்து 49. ஆர்ஓஇ அண்ட் ஆர்ஓசி பெட்டரான நோட்டில் இருக்குது. ஆர்எஸ்ஐ வேல்யூ பொறுத்த வரைக்கும் 45, அதுவுமே நியூட்ரல். ஒரே ஒரு வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ரிஸ்க்காக பார்க்குறது 7 டைம்ஸ் ப்ரைஸ் டு புக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீமியம் சார்ட் ஆஃப் ஓகேன்னு தான் சொல்லுவேன் இந்த ஸ்டாக்குக்கு. ஸோ கரண்ட்டாக 1 இயர் ரிட்டர்ன், 3 இயர் ரிட்டர்ன், 5 இயர் ரிட்டர்ன் ரெண்டுமே பாசிட்டிவ். அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக 3 இயர் ரிட்டர்னும் 5 இயர் ரிட்டர்னும் 200% மேலே கொடுத்துட்ருக்காங்க. அக்யூமுலேஷன் ரேஞ்ச் நான் சொல்கிறது எந்த ஒரு ரிஸ்க் இல்லாமல் என்ட்ராகணும்னு நினச்சிங்கன்னா 1400 ரூபாங்கிற ரேஞ்சில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஃப்எம்சிஜி கன்சியூமர் ஸ்டேபிள். ஸோ எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் மேரிக்கோ பிஇ வந்து 58, கரண்ட்டாக இருக்கிற ப்ரைஸ் வந்து 819, டூ காஸ்ட்லி. இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வியூவில் நம்ம உள்ளே என்ட்ராக வேண்டாம். ரைட் என்ட்ரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் சொல்கிறது 757 கீழே. டாபர் இந்தியா. ஸோ டாபர் இந்தியா பொறுத்த வரைக்கும் பிஇ வந்து 39, இண்டஸ்ட்ரியல் பிஇ வந்து 77.5. ஆயுர்வேதா நேச்சுரல் போர்ட்ஃபோலியோங்கிற மாதிரி டார்கெட் பண்ணுறதுனால இதுக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் நம்ம ரிஸ்க்காக நான் பார்க்குறது ட்ராக் ரெக்கார்டாகவே 5 இயர், 3 இயர், 1 இயர் ரிட்டர்ன் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ ரிஸ்க் எடுக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்எம்சிஜியில் இப்போ லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸே எல்லாமே பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஐடிசி, ஜோதி லேப்ஸு. ஸோ எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் மிட் கேப்பே என்ன கேட்டால் நீங்கள் ஓவரால் தவிர்த்துடலாம். ஏன்னா யுனைடெட் ஸ்பிரிட்ஸுமே 59 பிஇயில் இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு மிட் கேப்பில் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1300ங்கிற ப்ரைஸில் நீங்கள் உள்ளே வரலாம். அடுத்து பவர் அண்ட் எனர்ஜி டாப் 3 பிக்கு இந்துஸ்தான் பெட்ரோலியம். கரண்ட்டாக இருக்கிற பிஇ 4.7, இண்டஸ்ட்ரியல் பிஇ 8க்கு அகேன்ஸ்டாக. ஸோ இப்போ நீங்கள் ஓவரால் எடுத்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா டிவிடெண்ட் ஈல்டாக மட்டும் 6.11% தராங்க. கன்சிஸ்டண்ட்டாக 5 இயர், 3 இயர், 1 இயர் ரிட்டர்ன் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட்டுமே நல்ல ப்ரைஸ் பாயிண்ட்டாக அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு தாராளமாக கண்ணை மூடிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். என்ஹெச்பிசி இதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்ட் 2%, கரண்ட்டாக இருக்கிற ப்ரைஸ் 79 rupees கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிஇ 18.5 ஒரு பெட்டரான பிஇ தான். லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் மட்டும் நெகட்டிவ்ல இருக்குது. அது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பேண்ட் வித் நான் சொல்கிறது 70 ரூபாய் கீழே வந்துச்சுன்னா இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சூஸ்லாண்ட் எனர்ஜி என்னோட சார்ட் ஆஃப் ஃபேவரட் ஸ்டாக்குன்னு சொல்லுவேன். பட் பிஇ வந்து இப்போ ரொம்ப வேல்யூவேஷன் போயிடுச்சு. 57 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட் வியூவிலேருந்து ஒரு 5 ரூபா குறைஞ்சிச்சுன்னா ஒரு பெட்டரான என்ட்ரி பாயிண்ட் வந்து நமக்கு இது கிரியேட் பண்ணி தரும். 5 இயர் ரிட்டர்ன் 700%, 3 வருஷம் ரிட்டர்னும் 318% இருக்குது. ஸோ இது வந்து கம்பேக் கொடுக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இந்த ஸ்டாக்கில் நான் இப்போ கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். கேபிட்டல் குட்ஸ் அண்ட் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் அசோக் லேலண்ட் அருமையான பிஇயில் இருக்குது. 23, 154 ரூபாயில் இருக்குது.
நான் இந்த ஸ்டாக்கு ₹150 கீழே கன்சிடர் பண்ணியிருந்தேன். ரைட்டான என்ட்ரி பாயிண்ட்டாக நான் திரும்பவும் சொல்கிறது 145 to 150. ஸோ இது ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருக்கும். 1 year, 3 year, 5 year ரிட்டர்ன் பாசிட்டிவ் அண்ட் லாங் டேர்முக்குமே இந்த ஸ்டாக்கை நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். டிவிடெண்ட் இல்லை 2% தராங்க. ஹீரோ மோட்டார் கார்ப்பு பிஇ வந்து வெறும் 17 தான், 4897. உங்களால் ஒரு ₹4800 இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா கண்ணை மூடிட்டு இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுங்க. ₹4500 கீழே ஸ்டாக் கிடச்சுன்னா ஒரு பெட்டர். மேசகான் ஷிப் டாக் பில்டர் வந்து 39ங்கிற பிஇல இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற ப்ரைஸில் நீங்கள் என்டர் ஆக வேண்டாம். 2100 கீழே வந்துச்சுன்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல். ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ₹10,468 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ 32. டூ காஸ்ட்லி, பட் இந்த ஸ்டாக் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. 8,000 கீழே வந்துச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் ₹4,928 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பிஇ வந்து 40, விச் இஸ் காஸ்ட்லி, பட் ஆர்ஓசி வந்து பெட்டராக இருக்குது. ஆர்எஸ்ஐ வேல்யூ நியூட்ரலாக இருக்குங்கிறதுனால ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன். ₹4,500 கீழே வந்துச்சுன்னா ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். நைக்கா ₹306 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ வந்து இன்ஃபினைட்டு, கரண்டாக லாஸ் மேக்கிங் கம்பெனி. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து கொஸ்டினாக தான் இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு 3 year ரிட்டர்னும் 1 year ரிட்டர்னும் பாசிட்டிவாக இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஸ்பெக்குலேட்டிவான ஸ்டாக்கு. ஒரு ₹200 கீழே விழுந்துச்சுன்னா என்ட்ரு பண்ணலாமாங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற செக்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. அம்புஜா சிமெண்ட்டு 18 தான் பிஇ, ₹426 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் 1 year ரிட்டர்ன் மட்டும் கண்ணாப்பின்னா நெகட்டிவ்ல இருக்கு. ஒரு ₹350 வந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி கரண்டாக இருக்கிற ப்ரைஸ் வந்து 725, பிஇ 45.9. டூ காஸ்ட்லி, இப்போ இருக்கிற ப்ரைஸ்க்குள்ளே என்டர் ஆக வேண்டாம். ஸ்டாக் வந்து ஒரு ₹600 கீழே விழுந்துச்சுன்னா நாம் இதை கன்சிடர் பண்ணலாம். இண்டஸ் டவர் 398, பிஇ வந்து 14. ஓரளவுக்கு அட்ராக்டிவான டீசெண்டான பிஇ தான். பட் 1 year ரிட்டர்ன், லாஸ்ட் 1 year ரிட்டர்ன் மட்டும் ஸ்டாக் ரிட்டர்ன் வெறும் -0.8% தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 312, ₹300 உள்ளே இருக்கும்போது ஸ்டாக்கு கன்சிடர் பண்ணிங்கன்னா ரிஸ்க் இல்லாமல் கன்சிடர் பண்ணலாம். ஓவரால் இந்த மிட் கேப் அனலிசிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா.